Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 891 பார்ட் 2. புரியுது ஏன்டா பிரிச்சு பிரிச்சு போட்டு எங்க உசுர வாங்குறேன்னு நீங்க சொல்றது புரியுது. ஆனா என்ன பண்றது, ஒரே வீடியோவா பெரிய வீடியோவா போட்டோம்னா காப்பிரைட்ல புடிச்சுக்கிறானுங்க. அட புடிச்சு அவங்க காசு எடுத்துக்கிட்டா தாராளமா எடுத்துக்கிட்டு போட்டோம், ஏன்னா இது அவங்க சொத்து. நான் கூடவே சேர்த்து பிளாக்கும் பண்ணிடுறாங்க. அதனாலயே வீடியோவை போடவே முடியல. இப்போ ஒன் பீஸ் பாத்தீங்கன்னா 1000 எபிசோடுக்கு மேல நம்ம கரெக்டா வீடியோ போட்டு ஒரு வாரம் 2 வாரத்துல 10-20 வீடியோவை காப்பிரைட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த வீடியோ எல்லாம் பிளாக் ஆகும். மறுபடியும் அதை நான் ரீஅப்லோட் பண்ணேன்னா 2 வேலை. அப்பவும் அவனுக்கு விடுவானுங்களான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் ஒரே நாள்ல நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வீடியோ போட முடியுமோ அவ்வளவு வீடியோ போட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் உங்க சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் Q&A கேட்டுட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரத்துல வச்சிடலாம். இப்போ நம்ம ஒன் பீஸ் எபிசோட் 891ல செகண்ட் பார்ட்ட பார்க்கலாம். ஓபன் பண்ணா நம்மளுக்கு அந்த கடல் சீற்றத்துல மாட்டிட்டாங்கல்ல. கப்பல் என்னடான்னா கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்குது. திருப்பவும் முடியல, அசைக்கவும் முடியல. அதனால அத்தனை பேருமே படாத பாடுபட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் அந்த ஆக்டோபஸ் அதோட தலையில லொட்டு லொட்டுன்னு தட்டி ஒரு சத்தம் ஒண்ணு கிரியேட் பண்ணும். அந்த சத்தத்தை கேட்டு திடீர்னு பின்னாடி இருந்து ஏகப்பட்ட மீனுங்க வர ஆரம்பிச்சிரும். பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனா பயமாவும் இருக்குது. ஒருவேளை இது ஷார்க்கா இருக்குமோ, நம்மள அட்டாக் பண்ணுமோன்னு அப்படியே வீதியில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சட்டுன்னு ஒரு ஜம்ப போடும். எத்த தண்டி அது நினைச்சதுன்னா நம்மளுடைய கப்பலை ஒரே கல்பா லபக்குன்னு முழுங்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய சைஸ். இந்த ஆக்டோபஸ் அதோட தலையில தட்டி தட்டி சவுண்ட் கொடுக்க அந்த மாதிரி மீனுங்க எக்கச்சக்கமா மேல வந்து ஜம்ப் பண்ணி அது பாட்டுக்கு நீந்தி வந்துகிட்டே இருக்கும். இது ஆக்சுவலா கார்ப் ஃபிஷ். இது எதுக்கு தேவையில்லாம சீ வாட்டர்ல சுத்திட்டு இருக்குதுன்னு சஞ்சி பேந்த முழிப்பான். ஏன்னா அதுங்க ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும்தான் வாழுங்க. கடல் உப்புன்னா செத்து போயிடும். மேபி இதுங்கெல்லாம் மான்ஸ்டர் மீனா இருக்கிறதுனால எங்க வேணாலும் வாழுமா இருக்கும். லூஃபிக்கு அது மான்ஸ்டரோ இல்ல மாங்காவோ அது டேஸ்டா இருக்குமான்னு மட்டும்தான் கேட்பான். உடனே சஞ்சியும் இந்த நிலைமையில அதை எப்படியெல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு வெரைட்டியா சொல்லுவானா. உடனே நம்ம பயலுக்கு இங்க எச்சி ஊற ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் அதை விடுவானா என்ன, டப்புன்னு அந்த மீன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இதை புடிச்சு ஜோரோ மத்தவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பெரிய விருந்தா வைக்கணும் அப்படின்ட்டு அதை விடாம புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்குவானா. கேரட் பார்த்துட்டு லூஃபி அதெல்லாம் வேண்டாம், அதுல சின்ன போன்ஸுங்க நிறைய இருக்கும் பாம்பா. சாப்பர் தான் கண்ட மேனியை கத்துவான். பின்ன இதான் இப்ப முக்கியமா, இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த மீன் வேற கண்ணா பின்னான்னு கூச்சிட்டு இருக்குது. தண்ணிக்குள்ள போச்சுன்னா சோழி முடிஞ்சு. ஆனா கண்ட மேனிக்கு துள்ளுமே தவிர தண்ணிக்குள்ள மட்டும் போகாது. அம்மி வண்டியா திட்டுவா. அட சஞ்சி பண்ணாட பையல, ஒன்னாலதான்டா இவ்வளவு பஞ்சாயத்து. அங்க பாரு அந்த பேப்பைய என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவனை திருப்பி கூட்டுவான்பா. ஆட அவன் என்னமோ பண்ணி தொலையட்டும், எப்பவுமே அவன் வேலை தானே, நம்ம ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது தலையில மறுபடியும் அடிச்சு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த டைம் அலையெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட மேனிக்கு பிச்சுக்கிட்டு வரும். ஏகப்பட்ட மீன்களும் பறந்து வருங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இப்பதான் வாழ்க்கையிலேயே ஹேண்டில் பண்றாங்க. அதனால ஒவ்வொரு அலையிலையும் கஷ்டப்பட்டு அப்படியான்னு உலட்டி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. லூஃபி இன்னுமே அந்த மீனை புடிச்சிட்டு விடவே இல்லை. அவன் இன்னைக்கு அதை திங்காம விட மாட்டான். இங்க சஞ்சிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இவங்க இப்ப டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க வாட்டர் நல்லா கிளியரா தெளிவா மவுண்டைன் வாட்டர் மாதிரி இருக்குது. அதாவது நல்ல தண்ணி மாதிரி இருக்குதுமா. கப்பல்ல இருந்து பார்க்கும்போது கீழே போயிட்டு இருக்க மீன் எல்லாம் தெளிவா தெரியுது பாருங்க. அப்படின்னா இது என்ன ரிவரானு ஒரு டவுட். இந்த பிஷிங் எல்லாம் அப்படி எங்க தான் போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. தண்ணி வேற வளைஞ்சு போயிட்டு இருக்குதா, ஒழுங்கா இவங்களுக்கு பேலன்ஸும் இல்ல. அதனால கப்பலை நல்லா இறுகி பிடிச்சுக்குவாங்க. அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்து பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டா ரிவர் ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்குது. இது எப்படி பாசிபிள்? மேல இருந்து விழுதுன்னா அந்த ஃப்ளோலயே ஸ்ட்ரெயிட்டா போகும். ஆனா மேல இருந்து தண்ணி கீழே விழுது, ஆனா ஸ்ட்ரெயிட்டா போகாம தண்ணி அப்படியே ரிவர்ஸ்ல வருது. இது என்னடா ஆச்சரியமா இருக்குதுன்னு எல்லாம் ஆணு வாய பழந்துட்டு பாப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது இவ்வளவு நேரம் இவங்க டிராவல் பண்ணி வந்தது ஃப்ரெஷ் வாட்டர்னு. அப்படின்னா இதுல இவங்க டிராவல் பண்ணி மேல போனாங்கன்னா லேண்ட் ஆஃப் ஆனோக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா எப்படி போறது, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளவு பெரிய வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துல எல்லாம் போய் நிக்க கூட முடியாது. அடிச்சு பிச்சுக்கிட்டு தள்ளிட்டு போயிடும். பறந்து போனாதான் உண்டு. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கார்ப் ஃபிஷிங் இருக்குதுங்கல்ல, அதெல்லாம் சட்டுன்னு ஆப்போசிட்ல இருக்க வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ள ஜம்ப் பண்ணும். அப்படின்னா மேல இருந்து தண்ணி கீழே வரும்போது கீழே அடிச்சுக்கிட்டு வரணும். ஆனா அந்த தண்ணியில அதுங்க நீந்தி மேல போகுதுங்க. இப்படி ஒரு ஆச்சரியத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. அது போதுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதாச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வாட்டர் ஃபால்ஸுக்கு அடியில குழி தோண்டி போய் படுத்துக்க வேண்டியதான். அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் லூஃபி என்ட்ரி கொடுப்பான். அவன் பிடிச்ச அந்த ஃபிஷ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆமா. இப்ப அதெல்லாம் யாரு ஏட்டா, இவங்க இதே ஃப்ளோல இப்படியே போனாங்கன்னா அங்க இருக்க வாட்டர் ஃபால்ஸ்குள்ள சிக்கி இவங்க முங்கி சாக வேண்டியதுதான். அதனால கப்பலை காப்பாத்த ஏதாச்சும் பண்ணின உடனே ஒண்ணும் கவலை வேண்டாம், எல்லாம் கப்பலை டைட்டா புடிச்சுங்கன்னு பையன் அவனோட பாடியை கப்பல்ல நல்லா லாக் பண்ணிட்டான். அடுத்து மேல 2 ஃபிஷிங்க போயிட்டு இருந்துச்சுங்கல்ல, அதோட வாயை நல்லா கெட்டியா புடிச்சுக்குவான். அதுங்க தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்களே. அது மட்டும் இல்லாம பயங்கர ஃபோர்ஸாவும் நீந்தி போகுதுங்க. அதை வச்சே பையன் கப்பலை மூவ் பண்ணி அலேக மேல கொண்டு போவான். திடீர்னு நம்ம பையன் இப்படி ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணுவான்னு தெரியாம கப்பல்ல நம்மளுக்கு படாத பாடுபடுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா செத்து பழச்சிட்டு இருக்காங்க.
சாப்பருக்கெல்லாம் பாதி உயிரியே போயிருச்சு. ஆனா கேரட் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். மிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பீதியில தான் இருக்காங்கன்னு வைங்க. நம்ம ஆளுதான்ப்பா செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டே போவான். அப்படியே கப்பலை டிராவல் பண்ணி ஒரு வழியா மேல வந்து சேர்ந்துட்டாங்க. அதுவும் பிளையிங்ல வந்து லேண்ட் ஆவாங்க. ஆமா எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு குரங்கு பல்ட்டி எல்லாம் அடிச்சு வரணும்? லேண்ட் ஆஃப் ஆனோக்குன்னு கடற்கரை எல்லாம் இருக்காதா? அதுல டிராவல் பண்ணி இந்த ஊருக்குள்ள வர முடியாதா? ஐயோ இவனுங்க பண்ற அட்டுவலியை என்னால தாங்க முடியலன்னு நம்ம எல்லாம் புலம்பி தள்ளுவான். கேரட் சூப்பரா இருந்துச்சும்பா. ஆனா சாப்பர் டேய் ஆல்மோஸ்ட் என் உயிர் பாதி பரலோகத்துக்கு போயிட்டு வந்துருச்சுடா. கொஞ்சம் விட்டு இருந்தா நான் செத்துருப்பேன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். சரி பரவாயில்ல விடுங்க. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வழியா லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மேல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மலையெல்லாம் இருந்த மாதிரி இருக்குது. அப்படி மேல பார்த்தவங்க கீழே நோட் பண்ணாம விட்டுட்டாங்க. அப்புறம் தான் கீழே நோட் பண்ணுவாங்க பெரிய வேர்ல்பூல். அதுல தப்பிச்சா கூட பரவாயில்ல, டைரக்ட் அதுக்குள்ள போய் கப்பலை விட்டாச்சு. லூஃபி இன்னுமே அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அட விட்றா விட்றான்னு எவ்வளவு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இன்னைக்கு டின்னருக்கு இதுதான் சாப்பாடு, அதனால நான் விடவே மாட்டேன்பா. பொட்டனிலே அவ ஒரு போடு. அதுக்கப்புறம் கப்பல் அந்த சுழல்ல கண்ணா பின்னு சுத்திட்டு இருக்கும். ரூக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா முடியல. இந்த வாட்டரோட கரண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அடிவாங்கின லூஃபி எங்க போச்சு என்னோட ஃபிஷ் வருவல்னு சொல்லி எட்டி பாப்பான். பையன் இப்பதான் நோட் பண்றான் இவ்வளவு பெரிய வேர்ல்ட் பூல்ல மாட்டிட்டாங்கன்னு. ஆத்தாடி எத்த தண்டிட்டு லுக்கு விடுவான். பார்த்தா கீழே போய்கிட்டே இருக்குது அவ்வளவு பெரிய வேர்ல்ட் பூல். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம லூஃபி மட்டும் அப்படியே தண்ணிக்குள்ள முங்கிட்டு இருக்கான். பையன்கிட்ட பேச்சு மூச்சே இல்ல. அவனுக்கு என்னாச்சு? நம்மளுக்கு சேஃப்டியா லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள போய் சேர்ந்துட்டாங்களா? ஜோரோவோட டீமை மீட் பண்ணிட்டாங்களா? இல்ல இங்கேயே சங்கூதிட்டாங்களான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.